சரியான நேரத்துக்கு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல மாஸ் காட்டுறாங்க. அதாவது கார்த்திக்கோட வண்டிய வந்து பார்த்தீங்கன்னா, டோ பண்ணிட்டு போய் பெட்ரோல் பங்க் வரையும் வந்து விட போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு பக்கம் செண்பகவல்லியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்ணத்த வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ண போறான் கார்த்திக் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. உண்டு இல்லன்னு பண்ணாங்க. ஆனா கடைசியில அதுக்கான சொல்யூஷன நம்ம அ அண்ணன் குடுத்தப்போ, உண்மையிலேயே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, மிரண்டு போயிட்டாரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் இருந்துட்டு வேலையா அந்த புது கமிஷனர பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லியாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம, கடைசியில அந்த புது கமிஷனர் யாருன்னு பார்த்தா, நம்ம ரம்யா. ரம்யாவ பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, ரம்யாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டுருக்காங்க. எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் மாமா, அதாவது சின்னத்தா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்புமே பண்ணல. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா நெனச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யாவோட முகத்திரை கிழிச்செறியது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பற்றி புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கார்த்திக் கிட்ட போயிட்டு தெளிவாக பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த வீடியோ